ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கேம் கதல் எப்போதும் கதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் எடுத்தோடனே நம்மளுடைய லீஜினை வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவே அவருடைய ஃபுல் எனர்ஜியும் உறிஞ்சிட்றாரு. அதனால் அவர் பவர்ஃபுல்லாகிடுறாரு. இங்கே நம்மளுடைய பைஃபின்ஷு அவரை வந்து அந்த பெல்கிட்ட செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து திரும்ப வந்ததுனால அவர் அப்படியே தாக்கிடுறாரு. அவர் நேராக அப்படியே போய் அவங்க விழ போகிறாங்க. தீஜுன் வந்து காப்பாற்றிட்டு நேராக போய் அங்கே உட்காந்துட்டு தீஜுன் வந்து பைஃபின்ஷுட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்மளோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட மீகு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு, 7 நாளாக இடிச்சு, தயவு செஞ்சு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளோட தீஜின் கிட்ட வந்து நம்ம பைஃபின்ஷு சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் என்னுடைய கடைசி நாள்னால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா, இல்லை நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், அதனால் நீ போய் உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவையும் வர சொல்லு, நான் அதுக்குள்ளே என்னோடய சோலை வச்சு நான் கொஞ்சம் நேரம் சீல் பண்ணி வைக்கிறேன், என்கிட்ட இருக்க பவரை வச்சு அப்படின்னா, இல்லை நான் போக மாட்டேன்னு. நீ என்ன சின்ன பிள்ளையா, நீ சாதாரண பொண்ணு கிடையாது இல்லையா, நீ ஒரு குயின் மாதிரி நடந்துக்க அப்படின்னா முடியாது அப்படிங்கிறாங்க. நகரு, நான் போகிறேன் அப்படின்னா விட மாட்டேன், நீங்கள் என்னை கொண்டுட்டு கூட நீங்கள் போயிடுங்க அப்படின்றதுக்குள்ளே நம்மளுடைய அந்த டீமன் லார்டு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பவர்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த பெல்லிலேருந்து எல்லாரையும் தாக்குறாங்க. அப்படி தாக்கும்போது நம்மளுடைய தீஜனை தாக்க வரும்போது நம்ம பைஃபின்ஷு நடுவில் வந்துடுறாங்க. செம்மையாக அடிபட்டுருது அவங்களுக்கு. அவங்க மேலேயே தீஜன் மேலேயே விழுந்துடுறாங்க. தீஜனை அவங்கள காப்பாற்றுறதுக்காக அப்படியே ஒரு பெரிய பால் மாதிரி செஞ்சு அது உள்ளே அவங்க உட்காந்துடுறாங்க. அந்த சமயத்தில் நம்மளுடைய ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு, என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியல, நீங்கள் இப்போ போய் பார்க்குறீங்களா இல்லையா அப்படி சொல்லி மீகு கேட்கும்போது, என்னால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்துக்க முடியாது, என் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்மளுடைய சிமின் வந்து இந்த மாதிரி பெல்லில் வந்து இந்த நம்மளுடைய டீமன் லார்டு எழுந்திரிச்சிட்டாங்க, வாங்க உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னோடனே இவங்க வேகமாக வந்துட்டு மீகுவை பார்த்து போய் 4th பிரதரை வர சொல்லி நான் கிளம்புறேன் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோ சொல்ல கேட்காம இவங்க வந்துடுறாங்க. ஹீரோவும் பின்னாடி ரீச் ஆயிடுறாரு. அதுக்குள்ளேயே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெல்லை போய் நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீயா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கலாம். 2 பேரும் சேர்ந்து, நீயும் உன் மாஸ்டரும் சேர்ந்து 70,000 வருஷம் நீ உன் மாஸ்டர் என்ன அடிச்சிச்சேன்னா 300 வருஷம் நீ என்ன அடிச்சிச்சேன், இதுக்காகவே நான் உங்களை 2 பேரையும் பழி இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, பார்த்துடலாம் நீ நான் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை போடலான்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்து தடுத்துட்டுறாரு. அவர் ஒரு மேஜிக் ஸ்பெல்லை போட்டு அங்கே நிற்க வச்சுட்டு, உங்ககிட்ட இருக்க மேஜிக் ஸ்பெல்லை வச்சு நீ என்கிட்ட சண்டை போடுறதுக்கு பதிலாக நானே போய் போடுவேன் அப்படி சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. அவர் போகாதேன்னு சொல்ல ஹீரோயின் போகாதேன்னு சொல்ல ஹீரோ போயிடுறாரு. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோவை பார்த்தோன்னே, நீ மோய்வானா அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு. அமைதியாகவே இருக்காரு. நீ வெளியே வா, என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வேறு யாரோ அப்படின்னா, ஆமாம் நான் தான் க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் மீகு வந்துட்டு 4th பிரதர்கிட்ட நடந்ததை சொல்லவும் 4th பிரதர் அங்கேருந்து வேகமாக கிளம்பி வர்றாரு. நம்மளுடைய ஹீரோவுக்கும் டீமன் லார்டுக்கும் வானத்தில் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா, நம்மளுடைய 4th பிரதர் வந்து அங்கே இருக்க டீமனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே ஹீரோவோட சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்மளுடைய பைஃபின்ஷுவையும் தீஜுனையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே வந்து ஃபைட் ரொம்ப செமையாக நடக்கிறதுனால ஹீரோ வந்து அவங்க மின்னலில் தாக்குறாங்க. ஹீரோ வந்து அதை ஒரு ஷீல்டை வச்சு தடுத்துட்டே இருக்காரு. திடீர்னு அவர் பாட்டுக்கு அந்த ஷீல்டை எடுத்துட்டுறாரு. அவரை வந்து அந்த டீமன் லார்டோட கட்டுப்பாட்டை மீறி ஹீரோ வந்து அதில் குத்திடுறாங்க. அவருடைய ஒரு வெப்பன் வச்சுருக்காருல அதில் குத்திடுறாரு. ஆனால் அந்த வெப்பனையே நம்ம ஹீரோ வந்து அவங்க அசந்த டைமில் உடச்சிடுறாங்க. அவர் குத்திருச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் ஹீரோ உடச்சி அவரோட வெப்பனை வச்சு அந்த டீமன் லார்டையே குத்திடுறாரு. அப்படி குத்தும்போது அவர் மேலே ரொம்ப காயம் ஏற்பட்டுருது. அந்த தடுமாற்றத்தப்பவே ஹீரோ வந்து செமையாக அவங்கள தாக்கி விட்டுடுறாங்க. அதனால் அவர் வந்து குத்துயிரும் கொலவீருமா 2 பேரும் வந்து இறங்கிடுறாங்க. அப்போ வந்து இறங்கும்போது ஹீரோவை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், நீ எப்படியோ தப்பிச்சிட்ட, ஆனால் நான் விட மாட்டேன், நீ ஜெயிச்சிட்டேன்னு நீ நினைக்காத அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பெல் வந்து அந்த மேஜிக் பெல் வந்து திடீர்னு ரொம்ப பெருசாகுது. திரும்ப மக்களையெல்லாம் இழுக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு, என்னத்தை பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 70,000 வருஷமாக நான் வந்து அது கூட என்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், இப்போ நான் செத்தனா அதுவும் வந்து உங்களை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, இதை எப்படியா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பவர்ஸை வச்சு அதை சீல் பண்ணுறதுக்காக ஹீரோயினை விட்டுட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் 4th பிரதர் வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறாங்க. இவர் திரும்பி ஒரே தடவை பார்த்துட்டு மட்டும் போயிடுறாரு. அப்படி போகும்போது அந்த பெல் வந்து அப்படியே மறைஞ்சே போயிடுது. அந்த பெல்லை வந்து ஃபுல்லாகவே இவர் சீல் பண்ணிட்டாரு. அந்த சமயத்தில் அவர் அப்படியே சோல் தான் சீல் ஆகிடுச்சு இல்லையா,
அதனால் அவருக்கு அப்படியே குத்துவரும் கொலவருமா அப்படியே வரும்போது நம்ம ஹீரோயின் போய் பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து ஒன்றும் இல்லை, சின்ன காயம் தான், நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. ஹீரோயின் கிஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கேட்குறாங்க, உனக்கு சின்ன வயசு தானே, நீ ஏன் இவ்வளோ காயப்படுத்திக்கிற, எழுந்துரு அப்படின்னு அழும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு இவன் திரும்பி வந்துட்டான், நீ போய் அவரோட சந்தோஷமாயிரு, அவர் உன்னை என்னை விட பல மடங்கு பாதுகாப்பாக வச்சுக்குவார், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்போ வந்துட்டு மாஸ்டர்கிட்ட போகலாம், அவர் உன்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, நான் உன்னை தான் அப்பத்துலேருந்து நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், வேறு யாரையுமே நான் லவ் பண்ணல, நீ என்னை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்படியே அவங்க மயங்கி கண்ணை மூட வரும்போது, தயவு செஞ்சு நீ இறந்து மட்டும் போயிடாத, நீ இறந்து போனீங்கன்னா ஜியான்ட்ட சொல்லி நான் மறக்கிற மாதிரி போஷன் வாங்கி குடிச்சிருவேன் அப்படின்னு. சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவர் இறந்து போயிட்டாரு. அந்த சமயத்தில் சிம்மின் நேராக வந்துட்டு நம்மளுடைய தீஜின் கிட்ட வந்து நம்மளுடைய கிங்கு கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி க்ரௌன் பஸ் வந்து தன்னோட சோலை வந்து பெல்லுக்கு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே எல்லோரும் கோவமாக கேட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய குலன் மவுண்டனை காட்டுறாங்க. அந்த இடத்துல மாஸ்டர் வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து தெரியுது பெல் ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னா அவர் வேகமாக வரும்போது செகண்ட் சீனியர் இருந்துட்டு விட மாட்டேங்கிறாங்க. வேண்டாம் உங்களுக்கு உட முடியல அப்படின்னு. இல்லைப்பா யாரோ சீல் பண்ணிட்டாங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வர்றாரு. அதுக்குள்ளே ஹீரோவை வச்சுட்டு அழுதுகிட்ருக்காங்க. அவங்க பக்கத்தில் யாரும் வராத மாதிரி ஒரு பால் மாதிரி ஒரு சீல் பண்ணி வச்சுட்டாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுடைய வைஃப் அந்த ஜியானை பேசிகிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல, அவரோட மாஸ்டர் இப்போ வந்து கல்யாணம் பண்ண போகிறவன் எல்லாருமே அவங்க ஆசைப்பட்டவங்க, அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவள் லவ் பண்ணாலோ அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அது இந்த ஒரு பெல்லால் இவளால் எப்படி ரெக்கவர் பண்ணி வர முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி வந்து ஹெவன்லி பேலஸ்லேருந்து வந்து ஹீரோவை எடுத்துகிட்டு போகிறதுக்காக காத்துட்ருக்காங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, அவள் இப்போதைக்கு தரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் சொல்லிட்டுருக்காரு. அந்த சமயத்தில் நம்மளோட பைஃபின்ஷு வராங்க, வந்து சொல்கிறாங்க, தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க அத்தை, என்னை பயமுறுத்தாதீங்க அத்தை, எல்லோரும் நாங்களாம் இருக்கோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை தீஜு பார்த்துட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் நம்மளோட மாஸ்டர் வந்து ரீச் ஆகிடுறாரு. அப்போ வந்து தீஜுன்கிட்ட எப்படி இருக்காவ அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட ஜூனியர் வந்து ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டா, அவளால் ரெக்கவர் பண்ணவே முடியல, நீ தான் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மாஸ்டர் வந்து ஹீரோயினை பார்க்க, ஹீரோயினை அவங்க சீலை எடுத்துடுறாங்க. சீலை எடுத்துகிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தயவு செஞ்சு இந்த மாதிரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் என் வீட்டுக்காரரை எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் வந்து அவரோட இதை மூச்சை செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைம்மா அவன் இறந்துட்டான், அவனை வந்து நம்ம கொண்டு போய் அதாவது கல்லறையில் வைக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று இருந்துட்டு இல்லை உங்களை கூட எல்லோரும் அப்படி தானே சொன்னாங்க, நான் காப்பாற்றிட்டேன்ல, ப்ளீஸ் நான் இவனுக்காக காத்திருப்பேன், தயவு செஞ்சு இவனை விட்டுடுங்க, இவனை காப்பாற்றுங்க, நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரிம்மா நீ என்ன நினைக்கிறியோ அந்த மாதிரி செய்ய, ஆனால் நான் இங்கேயே உட்காந்துட்ருக்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது, சரி நான் வந்து ஆமாம் இங்கேயே உட்காந்துட்ருக்க முடியாது, நான் அப்போவே சொன்னேன் நான் சிஞ்சுக்கு எடுத்துகிட்டு போய் என்னோடய இடத்துல வச்சுக்கிறேன், நீ என்னை மட்டும் தான் பார்க்கணுன்ட்டு, அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் பைஃபின்ஸ் இருந்துட்டு போகலான்னு தீஜுனை திரும்பி பார்த்தா, தீஜுனை வந்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவங்களும் அங்கே வந்துடுறாங்க. ஆனால் இவங்க இங்கேருந்து போயிட்டாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கவங்க ஹெவன்லி பேலஸ்லேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் வந்து ஹீரோவை கேட்குறாங்க. ஹீரோவை கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாம் ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. இப்போ ஹெவன்லி பேலஸில் எல்லோரும் உட்காந்துட்டு நம்மளோட சூஜினை திட்டிகிட்ருக்காங்க, நீ பெரிய பொண்ணு தானே, நீ போய் இப்படி வந்து அவங்க வந்து எல்லோரும் வந்து எதிர்த்து நின்றுட்டு இருந்தப்போ நீ அதை ஒரு கொஞ்சம் கூட ஸ்டெப்பே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்னை மன்னிச்சிருங்கங்குது. இனிமேல் நீ வந்து ஹியூமன் வேர்ல்டுக்கு தான் போகணும்னு துரத்தி விட்டாங்க. அப்புறம் வந்து தீஜின் கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, ப்ளீஸ்ப்பா எப்படியாவது நீ தான் போய் அவங்கள கூப்பிட்டு வரணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அவங்கள கூப்பிடும்போது அவங்க அம்மா கோவம் வந்தது. அவங்க அம்மா பிடிச்சி திட்டுறாங்க, உனக்கு இன்னும் நிச்சயம் ஆகலை, நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது அவங்க அம்மா திட்டுறாங்க, இங்கே பாரு நீ வந்து ஹியூமன் வேர்ல்டில் இருக்க பொண்ணாக இருக்கும்போது உனக்கு கண்ணு மட்டும்தான் போச்சு, ஆனால் என் பையன் நீ வந்து அம்மாவாக இருக்கன்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த 3 வருஷம் மின்னல் பனிஷ்மெண்ட் வாங்கினான், நீ சூசன் டவரில் விழுந்து ஐகாடாக மாட்டேன், ஆனால் என் பையன் அங்கேருந்து அவ்வளோ காயங்களையும் தாண்டிட்டு குத்து வரும் கொலை வருமா வந்தான், ஏன் கிட்டத்தட்ட செத்தே போயிட்டான், அப்போ வந்து நாங்கள் தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றினோம், அதுக்கப்புறமா இப்போ நீ ஹைகாடாக மாறி வந்திருக்க, இப்போவும் உன்னால் தான் என் பையன் செத்து போயிட்டான், எல்லாமே நீ தான், உன்னை பார்த்தது வந்து என் பையனுக்கு நல்ல காலமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்புறம் உடனே அவங்க அப்பா ஹீரோட அப்பா வந்துட்டு, இங்கே பாருமா அப்படிலாம் பேசாத விட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அவன் அந்த பெல்லை சீல் பண்ணியிருக்கான், ஆனால் சீல் பண்ணி அவன் நல்ல
நல்லது தான் பண்ணியிருக்கான். அவங்க வந்து ஏதோ மன ஆதங்கத்தில் பேசிட்டாங்க, உனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இப்போ 10 நாள் ஆயிடுச்சு, என் பையனை நீ என்கிட்ட கொடுத்துடணும், என் பையனுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது, நிச்சயம் மட்டும் தான் பண்ணியிருக்கு, அதனால் நீ என் பையனை கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் சரி எங்களுக்கு வந்து ஹியூமன் வெல்ல கல்யாணம் இருக்குல்ல, அதனாலையாவது நான் சும்மா அவங்கள பார்த்துட்டு மட்டும் கொடுக்குறேன், குளிக்க வச்சுட்டு எங்களோட முறைப்படி செஞ்சு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு அவங்களும் இத்தனை நாள் நாங்கள் காத்துட்டு இருந்துட்டோம், சரி நீ வச்சுக்கோ, சரி நீ பண்ணிட்டு கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் நன்றி சொல்லி முட்டி போட்டு நன்றி சொல்லிவிட்டு சரின்னு போகிறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மாவை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறோம்னா, என்ன இப்படியெல்லாம் பேசுகிற, என் பையன் ஒரே பிள்ளைக்காக 2 தடவை செத்து போயிருக்கான், உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது, இதுதான் இதை விட உங்களுக்கு சிஞ்சுவுக்கும் ஹெவன்லி பேலஸ்க்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியமா அப்போ சொல்லிட்டுட்டாங்க. சரி விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட தேர்ட் பிரின்ஸ். அந்த சமயத்தில் பைஃபன்ஸ் அங்கே வந்து டீ கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்க நம்மளுடைய ஹீரோயின் வந்து ஹீரோவை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீயும் நானும் ஹியூமன் வேர்ல்டில் இருக்கும்போது நம்மளால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடிஞ்சிச்சோ, அதே மாதிரி நான் ஹியூமனாக இருக்கும்போது உன் கூட அவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியல. அதே சமயத்தில் நான் இப்போ குயினாக மாறிட்டேன், இப்போவும் உன்னோட என்னால் வாழ முடியல. என்னுடைய பொசிஷன் வந்து எப்போவுமே ஒரு ஆக்வர்டான பொசிஷனாகவே இருக்குது. நீ வந்து க்ரௌன் பிரின்ஸாக இல்லைன்னா மட்டும் நான் உன் கூட எப்போ வேணாலும் சந்தோஷமாக இருந்திருப்பேன், உன்னை எங்கேயும் நான் வச்சுருக்க முடியும். ஆனால் நீ ஒரு க்ரௌன் பிரின்ஸு, நான் ஒரு குயின்ன்றதுனால அவங்கள எதிர்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நான் அப்படி எதிர்த்து செஞ்சேன்னா 2 நாட்டுக்கும் வந்து 2 கிளானுக்குமே வந்து பிரச்சனை தான். அடுத்தது வந்துட்டு நீ வந்து எனக்காகவே எல்லாம் செஞ்சுருக்க, எனக்கு இது எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனால் நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லவா, என்னென்னா நான் வந்து நீ இந்த 7 நாள் நீ வந்து எனக்காக நின்றுட்டு இருந்தல, அதெல்லாமே வந்து அப்போவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கிஸ் கொடுத்துட்டு அவங்க பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க. ஆனால் அதே திரும்ப ஹீரோவை எடுத்துகிட்டு அவங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா உனக்கு கல்யாணம் ஆகல, நீ வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஹீரோயினை விட்டுட்டே போயிடுறாங்க. அதனால் ஹீரோயின் ரோட்டு வாசப்படி வரைக்கும் வந்துட்டு அழுகுறாங்க. அந்த சமயத்தில் பைஃபன்ஷு வந்துட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து பைஃபன்ஷு வந்து நேராக ஹெவன்லி பேலஸ் வரைக்கும் வந்துடுறாங்க. அப்போ வந்து தீஜன் வந்து முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோன்னே அவங்க வந்துட்டு க்ரௌன் பிரின்ஸ்க்கு வரவேற்கிறாங்க. வரவேற்றதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய சமாதி எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் பைஃபன்ஷுவை பார்க்கறதுக்கு தீஜன் வராரு. வந்துட்டு பார்த்தோன்னே நான் அங்கே எல்லோரும் முன்னாடி கேட்க மறந்துட்டேன் அப்படின்னோடனே, சரி என்ன கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்போது, இல்லை உங்களுக்கு இப்போ அடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காயங்கள்லாம் சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. உடனே சரி அப்படின்னோடனே, நீ ஒன்று கேட்டல, ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டாங்கன்னா, அதான் நீங்கள் வந்து அந்த இடத்துல கல்லில் வந்து உங்கள் பேரை அழிக்காமல் இருந்ததுதான் நீங்கள் என்னை லவ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா, அதான் அதுக்கு வந்துட்டு ஆமான்னு சொல்கிறேன். என்ன சொல்கிற நீ, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறார் கிட்ட வந்து, நீ என்னை வந்து காதலிப்பியான்னு கேட்டல, அந்த இடத்துல பேர் இல்லைனா கண்டிப்பாக நான் உன்னை காதலிச்சிருப்பேன். ஹியூமன் வேர்ல்டில் வந்துட்டு நான் வந்து உனக்காக தான் நான் அந்த லவ் ட்ரையலை வச்சுருந்தேன்னு நான் நினச்சேன். ஆனால் இல்லை, நான் என்னோடய நிம்மதிக்காக தான், என்னோடய சந்தோஷத்துக்காக தான் நான் அதை வச்சுருக்கேன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாம் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய நெத்தியில் இருக்க ஃப்ளவரையும் தொட்டு பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவரோட முகத்தில், அப்படியே சிரிச்சுட்டே சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நம்மளோட பைஃபன்ஷு உட்காந்து அழுகுறாங்க. நம்மளோட தீஜன் அப்படியே கிளம்பி வந்துடுறாரு. அப்போ தான் அவர் சிரிக்கிறதே அப்போ தான் காட்டுறாங்க நம்மளுக்கு. அதே வந்துட்டு நம்மளுடைய ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அங்கேயே ஒரு சமாதி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் சுற்றி திரியிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ பாரு அந்த பீச் வுட்லேயே நடந்துட்டுருக்காங்க, அப்போ பாரு அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுல ஹீரோ வர மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பக்கத்தில் வந்து கூப்பிட்றாரு. அப்படி கூப்பிடும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, என்னால் உன்னை விட்டு இருக்க முடியல, நான் வந்து என்னுடைய ஷோவில் வந்து வேனிஷ் பண்ணி உன்னை தேடலான்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த ஷோவில் வேனிஷ் பண்ணிட்டோன்னா உன்னை பற்றின ஞாபகங்கள் என்னை விட்டு போயிடுமே, அதனால தான் அதை வந்து செய்யலை. உனக்காக நான் காத்துட்டே இருந்தேன், நீ என் கண்ணு முன்னாடி வந்ததுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னல உன்னை மறக்கக்கூடாதுன்னு, நான் கண்டிப்பாக உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே மறைஞ்சு போயிட்டார். இதை பார்த்தோன்னா அழுதுகிட்டே அவங்க ஃபுல்லாக சுற்றி தேட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்மளோட ஜியானும் நம்ம ஃபோர் பிரதரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ அவன் இல்லாமல் செத்துருவியா, எதுக்கு இப்படி சும்மா எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் என்னால் அவனை விட்டுட்டு வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது அவர் வந்து சொல்கிறாரு, சரி நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதை பார்த்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் மன நிம்மதி அடைகிறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.